வெல்கம் டு அவர் சேனல் மான்சன் என்சைக்ளோபீடியா. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த செஷன் வந்து 10th இருக்க ஒரு சின்ன பாட்டு என்ன சொல்லிக்கிறோம்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ரெண்டு கடையிலான டிஃபரன்ஸ் இதையும் பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இது வந்து உனக்கு 4 பாஸ்டுலேட் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்டர்னலா பார்த்தோம்னா நிறைய மீனிங் நிறைய வந்து ஒரு லீட்ஸ் அடுத்தடுத்த டாபிக்கான லீட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. அதனால இதை வந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஸோ நீ வந்து நோட் எடுத்து கையில வச்சுக்க, ஹிண்ட்ஸ் எடுக்கிறேன். நான் ஒன்னா படிச்சு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்றேன். அப்போ உனக்கு வந்து ஈஸியா இருக்கும். புரியுதா? இப்போ வந்து ஆட்டம் an atom is the smallest particle of an element. புரியுதா? ஒரு எலமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு அது கேசிஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், சாலிட் ஸ்டேட்ல இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த எலமெண்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் என்னன்னு கேட்டோம்னா ஆட்டம். புரியுதா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் வந்து ஆட்டம். அதை ஃபர்தரா நம்ம டிவைட் பண்றப்பதே நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்லாம் கிடைக்கும். இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து ஆட்டம் ஒன்லி. இதை மட்டும் நான் வச்சுக்கோ. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் கவனி, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். A molecule is the smallest particle of an element or compounds. புரியுதா? மாலிகுல் வந்து எலமெண்ட்ல இருக்கலாம், காம்பவுண்ட்ல இருக்கலாம். இது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சிஜன் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எலமெண்ட் வந்து கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்லைன்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஆக்சிஜன் ஆட்டம். புரியுதா? இது வந்து ஆக்சிஜன் ஆட்டம். ரெண்டும் சேர்ந்து மாலிகுலார் ஆக்சிஜன் வந்து உருவாகுது. மாலிகுல் ஆக்சிஜன் மாலிகுல் வந்து உருவாகுது. நைட்ரஜன் ஆட்டம் பிளஸ் நைட்ரஜன் ஆட்டம், நைட்ரஜன் மாலிகுல் வந்து உருவாகுது. ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் gives ஹைட்ரஜன் H2 மாலிகுல் வந்து உருவாகுது. இப்ப இது எப்படி சொல்லுவாங்கன்னா மாலிகுலார் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். புரியுதா? எலமெண்ட்லவே இருக்கும். எலமெண்ட் இதுல பார்த்தோம்னா வேற ஆட்டமே இருக்காது. புரியுதா? நம்ம சொன்னது எலமெண்ட்டுக்கான டெஃபினிஷன் என்னன்னா the purity, தூய்மைக்கு எக்ஸாம்பிள சொல்றது எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். அதுல எந்த பக்கம் பார்த்தாலும் ஆட்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. சேம் டைப் ஆஃப் ஆட்டமா இருக்கும். ஆக்சிஜன் 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 மில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் போயிட்டே இருக்கும். இதா சேம் டைப் ஆஃப் ஆட்டமா இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து தானே உருவாகுது. அப்ப இது வந்து மாலிகுலார் ஆட்டம் present in an element. புரியுதா? எலமெண்ட்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய மாலிகுலார் ஆட்டம். புரியுதா? மாலிகுல்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? 2 or more atoms are combining together to form molecules. அப்படி பார்த்தா ரெண்டு ஆட்டம் அது சேம் டைப்பா டிஃபரெண்ட் டைப்பாங்கிறது முக்கியம் இல்ல. சேம் டைப்பா இருந்தா ஹோமோஜீனஸ் சொல்லுவோம், டிஃபரெண்ட் டைப்பா இருந்தா ஹெட்ரோஜீனஸ். புரியுதா? இப்ப இங்க வந்து ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் கூட சேர்ந்து ஆக்சிஜன் மாலிகுல் உருவாயிருச்சு. ஆனா இது வந்து எலமெண்டாத்தே இருக்கு. ஆக்சிஜன் வந்து இப்படிதான் இருக்கும், நேச்சர்ல இப்படிதான் இருக்கும். நைட்ரஜன் இப்படிதான் இருக்கும், ஹைட்ரஜன் இப்படிதான் இருக்கும். புரியுதா? இதுதான் எலமெண்ட், மாலிகுலார் எலமெண்ட். புரியுதா? இதை நான் வச்சுக்கோ. இல்லன்னா மாலிகுல்ஸ் வந்து காம்பவுண்ட்ல இருக்கலாம். இதுதான் மாலிகுல்ஸ் வந்து காம்பவுண்ட்ல இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா இப்போ வந்து H2SO4 இது வந்து ஒரு காம்பவுண்ட், எஸ்பெஷலி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் ஆசிட் ஆல்சோ. சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குல்ல, அதுவே இது. இதுல வந்து SO2 மாலிகுல் வந்து இருக்கு. நம்மளோட டெஃபினேஷன் என்னது? 2 or more atoms are combining together. அப்படி ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்படி ஃபார்ம் ஆகிற பட்சத்துல அதை வந்து நம்ம மாலிகுல்ஸ் சொல்றோம். இந்த சல்பர் 1 இருக்கு, ஆக்சிஜன் 4 இருக்கு. நம்ம சொன்ன கண்டிஷனை காட்டிலும் அதிகமா இருக்கு. 2 or more ஆட்டம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா இங்க வந்து 5 ஆட்டம் இருக்கு. புரியுதா? அது கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மாலிகுல்னு சொல்லலாம். இதான் இங்க வந்து மாலிகுல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க ஒரு மாலிகுல், இதே மாலிகுல் சொல்லலாம். 2 or more ஆட்டம்ஸ். இங்க 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அப்ப இது வந்து ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். இது வந்து காம்பவுண்டோட ஒரு பகுதி தானே. எப்படி வருதுன்னா மாலிகுல்ஸ் வந்து காம்பவுண்டுக்குள்ள வரும். மாலிகுல் சர்க்கிள் வித்தின் சர்க்கிள். புரியுதா? சர்க்கிள் வித்தின் சர்க்கிள். ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்கு, ஒரு வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டம் இருக்கு. இது வந்து காம்பவுண்ட், இது வந்து மாலிகுல். சோ மாலிகுல்குள்ளதே காம்பவுண்ட்ங்கிறத மாலிகுல்ங்கிற டேர்மால நம்ம குறிக்கலாம்.
புரியுதா? காம்பவுண்டுக்குள்ளே மாலிகுல் வந்து வரும். புரியுதா? அதனாலே சொல்றாங்க a molecule is the smallest particle of an element or compound. புரியுதா? மாலிகுல் வந்து smallest particle of an element or compound. காம்பவுண்ட்ஸ்லயே அது smallest particle இருக்கலாம், இல்லைன்னா எலமெண்ட்லயே இருக்கலாம். இதை இந்த மாதிரி எலமெண்ட்ல இருக்கலாம், இந்த மாதிரி காம்பவுண்ட்ல இருக்கலாம். நம்ம மாலிகுல் உடனே சரி கம்பைன் ஆகி தானே உருவாகுது, சரி ஆட்டத்துக்கும் மாலிகுலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்ல. இப்போ H2O ஒரு டிராப் இருக்குல்ல, ஒரு டிராப் ஆஃப் H2O, இது ஒரு சொட்டு நீர்ல வந்து 3 lakh ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். ஒரு சொட்டு நீர், ஒரு டிராப் வாட்டர்ல வந்து 3 lakh அந்த மாலிகுல்ஸ் வந்து 3 லட்சம் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். அப்ப எவ்வளவு சின்னதுன்னு தெரியுதா மாலிகுல்ங்கிறது? ஆட்டத்தை விட கொஞ்சம் பெருசுதான், ஆனா அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது. மாலிகுல்ங்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான். தென் ஆட்டம் does not exist in a free state except in noble case. ஆட்டம் வந்து ஃப்ரீயா இருக்காது. ஆட்டம் வந்து does not exist in a free state except in noble case. noble caseனா வேற ஒண்ணும் இல்லப்பா, 18வது தொகுதியில இருக்கும். இப்படி இருக்கிறது வரிசை சீரிஸ், இப்படி இருக்கிறது குரூப். இந்த 18வது குரூப், 18 குரூப் மொத்தமே இருக்கு பீரியாடிக் டேபிள். அதுக்கு அடுத்த செக்ஷன் அதுல பார்த்தோம்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான். புரியுதா? இப்படி வந்து இருக்கும். இதெல்லாம் மந்த வாயுக்கள். இதுல பார்த்தோம்னா நம்ம இப்படி எழுத மாட்டோம். இப்ப ஹைட்ரஜன் எழுதுறோம்ல H2, ஆக்சிஜன் O2, நைட்ரஜன் N2, அப்படி எழுத மாட்டோம். ஏன்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து இப்படியே இருக்கும், ஆர்கனாத்தே இருக்கும், ஃப்ரீ ஸ்டேட்லயே இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரே ஒரு ரீசன், இது வந்து NH2 NP6 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டான ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸ்டாண்டர்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்டேட் ரோல்னு சொல்லுவாங்க. வெளிக்கூட்டுல 8 எலக்ட்ரான் இருக்கணும். இப்ப 2 + 6 = 8. நமக்கு தெரியும் ஆக்ட்னா 8ன்னு தெரியும்ல, மோனோ, டை, ட்ரை, பியூட், பென்ட், ஹெக்ஸா, ஹெப்டா, ஆக்டா. ஆக்ட்னா 8. புரியுதா? அப்ப அவுட்டர்மோஸ்ட் செல்லுல 8 எலக்ட்ரான் இருக்கணும். இதே ரூல், அவுட்டர்மோஸ்ட் செல்லுல 8 எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன எழுதி வச்சுக்கோ, 1s 2s 2p 3s 3p 4s 3d இதுவரைக்கும் எழுதி வச்சுக்கோ. 4s 3d இதுவரைக்கும் எழுதி வச்சுக்க. இந்த சீக்வன்ஸ் மறந்துடாத. இப்ப இதுக்கு அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இப்படிதான் வரும். புரியுதா? இதுல வெளிக்கூட்டுல அது எந்த செல்லா வேணாலும் இருந்துட்டு போலாம், எதோட முடியுதோ அதோட வரும். இப்ப SB இருக்குன்னா இதுல வந்து 8 எலக்ட்ரான் இருக்கணும். உள்ள இருக்க செல் எல்லாம் பிரச்சனை, இன்னர் செல்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்குல்ல அதுல 8 எலக்ட்ரான் இருக்கணும். இதை இந்த சீக்வன்ஸ் நான் வச்சுக்கோ. 1s 2s 2p 3s 3p 4s 3d இது வரைக்கும் நான் வச்சுக்க. போயிட்டே இருக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வரைக்கும் நான் வச்சுக்க. இப்ப atom does not exist in a free state. atom வந்து free stateல இருக்காது except only one case, that is our noble case. இந்த noble case இருக்குல்ல, நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், மந்த வாயுக்கள்னு இதுல தமிழ்ல சொல்லுவாங்க. ஏன்னா ஃபில்லான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும். எவ்வளவு ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபில்லா இருக்கும். 8ங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சிருக்கோம். அந்த ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சிருக்கிறதுனால இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். இந்த ஆட்டம் வந்து தனியா இருக்கும். மாலிகுல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் a free state. இதுதா மாலிகுல்ஸ்ங்கிறது வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கும். என்ன சொல்லி கேட்டோம்னா இப்போ ஹைட்ரஜன் பிளஸ் இன்னொரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து உருவாச்சுன்னா அதைத்தான் நம்ம H2O சொல்றோம். H2O மாலிகுல்னு சொல்லலாம். H2O மாலிகுல். இதா நீர் மூலக்கூறுன்னு சொல்றோம்ல, இது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? ஃப்ரீ ஸ்டேட்ல தானே இருக்கு. ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல்ல சேர்ந்து இருக்கலாம், இல்ல தனியாவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. வேப்பர் ஆகி போறப்ப தனியா இருக்கலாம், நேச்சர்ல தனியா இருக்கலாம். இப்படி இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் வராது. ஆனா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தை கூட எப்பயுமே கம்பைன் ஆகத்தையும் பார்ப்போம் நேச்சர்ல, எக்ஸப்ட் நோபல் கேஸ் தவிர. ஏன்னா அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் அந்த ஆக்டேட் ரூலை மெயின்டைன் பண்ண பார்ப்போம். அந்த வெளிக்கூட்டுல 8 எலக்ட்ரான் இருக்க மாதிரி வச்சுக்கிற ட்ரை பண்ணுவோம். ஒரு ஆட்டமும் ட்ரை பண்ணும். அப்ப இது இந்த ஸ்டேட்டுக்கு போகாது. அது
கெயின் பண்ணி 8 எலக்ட்ரான் வரலாம், வாங்கி 8 எலக்ட்ரான் வரலாம், இல்ல இழந்து 8 எலக்ட்ரான் வரலாம். புரியுதா? இது வந்து ஒரு பாண்ட். அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றப்போ உனக்கு புரியும், அதான் கவனிச்சுக்கோ. எக்ஸப்ட் சம் ஆஃப் நோபல் கேஸ் அதர் ஆட்டம்ஸ் ஆர் கைலி ரியாக்டிவ். புரியுதா? ஒரு சில நோபல் கேஸ தவிர மிச்சதெல்லாம் லெஸ் ரியாக்டிவா இருக்கும். சம் ஆர் ஹைலி ரியாக்டிவ்ஸ். எக்ஸப்ட் சம் ஆஃப் நோபல் கேஸ் அதர் ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். சில நோபல் கேஸ தவிர, இதத்தையும் சொல்றாங்க, சில நோபல் கேஸ தவிர மற்ற ஆட்டம் எல்லாம் ஹைலி ரியாக்டிவா இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நோபல் கேஸ்ல மட்டும்தான் NH2NP6 கான்பிகரேஷன் இருக்கும். மற்ற ஆட்டம் எல்லாம் இந்த கான்பிகரேஷனை அடைய ட்ரை பண்ணும். அது சண்டை பயங்கரமா இருக்கும். அதனால ஹைலி ரியாக்டபிளா இருக்கும். புரியுதா? ஹைலி ரியாக்டபிளா இருக்கும். எந்த அளவுக்கு டெண்டன்சி இருக்கோ அது வந்து அது பொறுத்து அது வந்து இழுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி, இதெல்லாம் வந்து அடுத்த லெசன்லயே வருது. இதுக்கு அடுத்த லெசனேவும் பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வருது. அதுல இதை பத்தி படிப்போம். புரியுதா? எந்தெந்ததுக்கு எப்படி எப்படி இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் புல்லிங் பவர், அந்த எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்துக்கிற பவர் எப்படி மாறுது, அது பீரியாடிக் டேபிள்ல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது. புரியுதா? அட்டாமிக் ரேடியை, அயானிக் ரேடியை, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இதெல்லாம் வந்து படிப்போம். அப்ப பாத்துக்குறோம். அதுக்கடுத்து பாரு, மாலிகுல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ். மாலிகுல்ஸ் வந்து ரெஸ் ரியாக்டபிளா இருக்கும். இப்போ மாலிகுல்ஸ் வந்து ரெஸ் ரியாக்டபிளா இருக்குன்னா ஏற்கனவே இது வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கும். புரியுதா? இப்ப கார்பன் இருக்குன்னா இது வந்து இன்னொரு ஆக்சிஜன் கூட இன்வால்வ் ஆயிருக்கும், இன்னொரு ஆக்சிஜன் கூட இன்வால்வ் ஆயிருக்கும். எப்படி இன்வால்வ் ஆயிருக்கும்னா ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதா? கார்பன் டை ஆக்சைடு, இதே கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல். புரியுதா? இது கடையில டபுள் பாண்ட் ரெண்டு சைடு வந்து இருக்கும். அப்ப எப்படி இருக்குன்னா ஒரு பாண்டுங்கிறது உருவாகணும்னா 2 எலக்ட்ரான் வந்து தேவை. அப்ப அது வந்து ஏற்கனவே ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்குல, ஃபார்ம் பண்ணி ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு. அதனால இது வந்து இன்னொரு ஆட்டத்து கூட ரியாக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா காமிக்கும். புரியுதா? இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா காமிக்கும். அப்ப லெஸ் ரியாக்டபிளா இருக்கும். கொஞ்சம் ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கும். மாலிகுல் when compared with atom, அட்டாமிக் லெவல் கம்பேர் பண்றப்ப மாலிகுலர் லெவல்ல அந்த ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கும். ஆட்டம் does not have a chemical bond. இதான் ஆட்டம் வந்து அதுல கெமிக்கல் பாண்ட் வந்து இருக்காது. ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கல் பாண்ட் இருக்காது. இப்போ ஆக்சிஜன் இருக்குன்னா அது ஆக்சிஜனாவே இருக்கும், நைட்ரஜன் இருக்குன்னா நைட்ரஜனாவே இருக்கும். இது வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்றப்பதான் அந்த கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். NO2வா இருக்கலாம், இல்ல NOவா இருக்கலாம். இதுல கார்பன்லயே கார்பன் மோனாக்சைடா இருக்கலாம், இல்ல கார்பன் டை ஆக்சைடா இருக்கலாம். இப்படி எல்லாம் பாண்டு ஃபார்ம் ஆகுறப்பதே அது வந்து மாலிகுலா ஃபார்ம் ஆகும். ஃப்ரீ ஸ்டேட்ல வந்து அதுக்கு இடையில எந்த பாண்ட் வந்து இருக்காது. புரியுதா? இப்ப இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு இதை வந்து சொல்றேன், கவனிச்சுக்கோ. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ், இந்த ஆக்டேட் ரூல், இதெல்லாம் வந்து ஒபே பண்ற மாதிரி உனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சு ஒன்னு சொல்லுவோம். கெமிக்கல் பாண்ட் எப்படி உருவாகுது, கெமிக்கல் பாண்டோட டைப்ஸ் என்ன, இதுல எப்படி இந்த ஆக்டேட் ரூல் வந்து அப்ளை ஆகுதுன்னு இருப்பாரு. நமக்கு தெரிஞ்சது வந்து NaCl சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் வந்து எடுத்துக்கிறோம். இதுல வந்து 2 ஆட்டம் வந்து இருக்கு. Na தனியா பிரிச்சிடாத, இது வந்து நேட்ரியம். நேட்ரியம்னா சோடியத்தை சயின்டிபிக்கா அப்படின்னு சொல்லணும். இது வந்து குளோரின் ஆட்டம். 2 இருக்கா? இப்ப அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியணும். அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாதே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். அட்டாமிக் நம்பர்ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் an atom. ஒரு ஆட்டத்துல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை. புரியுதா? அதுவே அட்டாமிக் நம்பர். சோடியத்துக்கு வந்து 11, சோடியத்துக்கு வந்து 11, குளோரினுக்கு வந்து 17. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து அந்த சீக்வன்ஸை பாருங்க, 1s 2s 2p 3s 3p 4s 3dன்னு கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு ஆர்பிட்டாலுக்கும் எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னா, S ஆர்பிட்டாலே 15 எலக்ட்ரான் 17 எலக்ட்ரான் நம்மளால ஃபில் பண்ண முடியாது.
எஸ் ஆர்பிட்டாலோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2, ரெண்டத்தையும் பில் பண்ண முடியும். பி ஆர்பிட்டாலோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 6, டிக்கு வந்து 10 எலக்ட்ரானு, எஃப்க்கு வந்து 14. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. எஸ் பி டி எஃப். மற்றபடி இந்த சீக்வன்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கும். புரியுதா? இப்ப இந்த சோடியத்துக்கு எழுதுறேங்க அவனே. சோடியத்துக்கு நம்ம எழுதிட்டே போயிட்டே இருக்காது கூடாது, முடிகிற இடத்துல நிறுத்திக்கணும். இந்த 11ஓட நிறுத்தணும். 1s 2 எலக்ட்ரானத்தை எஸ்ல பில் பண்ண முடியும். 1s2 2s2 2p 6 10 வந்துருச்சா? 2 பிளஸ் 2 4 பிளஸ் 6 10. அப்ப மிச்சம் 1 3s1. இத மட்டும் நான் 3s1. இப்ப குளோரினை பாரு. குளோரினுக்கு 17. 1s2 2s2 2p6 3s2 3p. இப்ப எண்ணி பார்ப்போம். 2 4 10 12 பிளஸ் 5. ஏன்னா பி ஆர்பிட்டால்ல 6 வரைக்கும் பில் பண்ணலாம். இப்ப 5 தான் கொஞ்சம் ஒன்னு கம்மியானே பில் பண்ணிருக்கோம். புரியுதா? இப்ப இந்த கடைசி செல்லுல இருக்குது, இந்த லாஸ்ட் செல்லுங்கிறது இப்படித்தான் போகணும். லாஸ்ட் செல்லுங்கிறது இதுதே. இந்த 2 செல்ல பாரு. இப்ப சோடியத்துக்கு பாருவேன், 1 எலக்ட்ரான் கடைசியில இருக்கு. 6 பிளஸ் 1 7ன்னு வரும். 1 லாஸ் பண்ணி 8 எலக்ட்ரான் வச்சுக்கணும். புரியுதா? லாஸ் பண்ணி 8 எலக்ட்ரான் அந்த கடைசி செல்ல வச்சுக்கணும். இல்ல கெயின் பண்ணி வாங்கி 8 எலக்ட்ரான் வச்சுக்கணும். இங்க பாருங்க 5 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 2 செல்ல எடுத்து பார்த்தோம்னா 5 பிளஸ் 2 7. அப்ப இது வந்து 1 எலக்ட்ரான வாங்குறது ஈஸியா, இல்ல இது கூட 6 பிளஸ் 2 8 5 எலக்ட்ரானை இழக்கிறது ஈஸியா? 1 எலக்ட்ரானை வாங்குனாதே வாங்குறதே ஈஸி. ஏன்னா 8 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். புரியுதா? அதனால இது கொடுக்குதுல, இத பாருவேன். அதே நேரத்துல இது வந்து வாங்குறது ஈஸி. 2 பிளஸ் 5 1 வாங்கினா 8000. 2 பிளஸ் 5 7 1 வாங்கினா 8000. ஆக்டேட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிடும். இங்க பாருவேன், இந்த ஒரு செல்லை இழந்துருச்சுன்னு வச்சுக்கோ. 3s1 இருக்கு. இந்த 1 எலக்ட்ரான் போயிருச்சுன்னா இந்த செல்லே இருக்காது. அப்போ வந்து 2 பிளஸ் 6 8 வந்துடும். அப்ப இது இழக்கிறது ஈஸி. புரியுதா? அப்ப 3s1 வந்து இது கொடுத்துரும் 1 எலக்ட்ரான. அப்ப இங்க வந்து 8 வந்துடும். இங்க லாஸ் பண்றதுனால 8 வந்துடும். புரியுதா? அப்ப NaCl, Naவும் Cl சேர்ந்து NaCl அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். இப்ப இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். மாலிகுலர் தண்டமையில ஸ்டேபிளா இருக்கும். புரியுதா? இது வந்து என்ன பாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டனா அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் பாண்ட்ல 2 வகையா பிரிப்பாங்க. ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட். ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட். ஸ்ட்ராங் பாண்ட்ல வந்து என்ன வேணும்னா அயானிக் பாண்ட் ஒண்ணு, கோவேலன்ட் பாண்ட் ஒண்ணு, கோஆர்டினேஷன் கோவேலன்ட் பாண்ட். இது மூணையும் ஸ்ட்ராங் பாண்ட்ல வச்சுக்கோ. வீக் பாண்ட்ல வந்து ஹைட்ரஜன் பாண்ட். சும்மா எடுத்து வச்சுக்கோ. இது ஒன்னொன்னு ஒரு பெரிய டாபிக். அப்போ உனக்கு சொல்றப்ப புரியும். ஹைட்ரஜன் பாண்ட், வாண்டர் வால்ஸ் பாண்ட், வாண்டர் வால்ஸ் பாண்ட், இதெல்லாம் வந்து வீக் பாண்ட். புரியுதா? இப்ப இதை வந்து நான் வச்சுக்க. இது வந்து அயானிக் பாண்ட்ல வந்து எலக்ட்ரான் டிரான்சிஷன் இருக்கான்னு சொல்லுவோம். அப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ வந்து என்னன்னு கேட்டோம்னா சோடியம் வந்து ஆல்மோஸ்ட் இழந்திருக்கும், குளோரின் வந்து ஆல்மோஸ்ட் வாங்கியிருக்கும். அதனாலதான் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஃபார்ம் ஆகி சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதா? கன்ஃபியூசிங் வேணாம். இந்த ஆட்டத்துக்கு மாலிகுலுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் என்ன சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க 1/1. அதுல ஏன் ஆட்டம் வந்து லோனா இருக்கு, அதாவது தனிமையில லோன்லியா இருக்கு, மாலிகுல்ஸ் வந்து தனிமையில ஏன் நேச்சர்ல இல்ல,
இதுல இருக்க ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்னது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, இதுல இருக்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, இதுல இருக்க அந்த நேச்சர் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் என்னது, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அன் மாலிகூல்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ், இது காம்பவுண்ட்ஸ் ஆர் எலமெண்ட் என்னது, இதெல்லாம் வந்து அதோட டிஃபரன்ஸ். இத படிக்கிறப்பே உனக்கு வந்து இந்த இதெல்லாம் மைண்டுக்குள்ள வந்துட்டு போடும். புரியுதா? an atom is the smallest particle of an element னா அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் வரக்கூடாது, இதுவே வரணும். புரியுதா? அதே மாதிரி மாலிகூல்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்குமா இல்ல கம்பைனிங் ஃபார்ம்ல இருக்குமா? ஆனா ஆட்டம்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கும் எக்ஸப்ட் நோபல் கேஸ். இதனால நான் வச்சுக்கோ, இது வந்து உனக்கு பீரியாட் கிளாசிஃபிகேஷன் படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். தேங்க்யூப்பா. சும்மா வெறுமனே படிக்காத, நல்லா யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். நிறுத்திடுவான்.